அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. 2026 தேர்தலில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக நிச்சயம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு குழப்பம் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. இது வெறும் கூட்டணி தானா அல்லது கூட்டணி அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து குழப்பத்திலேயே இருக்கிறது. இந்த கூட்டணியை உறுதி செய்யும் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது கூட்டணி அரசு தான் அப்படின்னு சொன்னதாகவும், ஆனால் அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2 நாட்கள் கழித்து அவர் வெறும் கூட்டணி தான், கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை தான் அப்படின்னு சொன்னாரு. டெல்லியில எப்படி பிரதமர் மோடியோ அப்படி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. இது கூட்டணி அரசாங்கம்னு அவர் எதுவும் சொல்லலை, நீங்களா எதுவும் கட்டுக்கதைகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற வகையில் ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஆனால் அதை தாண்டியும் தொடர்ச்சியாக ஒரு விவாதம் என்பது எழுந்து கொண்டே இருந்தது. இது கூட்டணி அரசு தான், ஏன்னா கூட்டணி அமைவது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி சந்திப்பு. அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்தித்து முடித்த பிறகு இரவு 9:30 மணிக்கு அவருடைய சந்திப்பு முடியுது. அந்த சந்திப்பு முடிந்த சில நிமிடங்களில் அமித்ஷா ஒரு எக்ஸ்தல பதிவு போடுறாரு. அதில் 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைய இருக்கிறது அப்படிங்கிறார். கூட்டணி அரசு அப்படின்னா அது ஆட்சியில் பங்கெடுக்கக்கூடிய அரசாகத்தான் அது இருக்கும் அப்படிங்கிற வகையில் தான் அது பொருள்படுது. அப்போ திமுக மீதான விமர்சனங்களையும் அந்த எக்ஸ்தல பதிவில் சேர்த்து போட்டு அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த வீடியோ காட்சிகளையும் அது கூடவே சேர்த்து தான் பதிவிட்டிருந்தார். ஸோ இப்போ கூட்டணி உறுதியாயிடுச்சு, ஆனால் அது கூட்டணி அரசு இல்லை, வெறும் கூட்டணி தான், தேர்தல் கூட்டணி தான் அப்படிங்கிறத அதிமுக தரப்பு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கு. சரி, இதில் அடுத்தடுத்து நகர்வுகள் அப்படிங்கிறது எதை காட்டுது? இங்கே தமிழ்நாட்டினுடைய புதிய பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்கிட்ட இது தொடர்பாக கேள்வி எழுப்பினப்பெல்லாம் இல்லை, இது தொடர்பாக தேசிய தலைமை தான், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பதில் சொல்வார், இது கூட்டணியா கூட்டணி அரசா அப்படிங்கிறது அவரும் ஒரு கான்கிரீட் ஆன்சர் அப்படிங்கிறதும் அவர் தரப்பிலிருந்தும் இல்லை. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்குமாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இது குறித்து பதிலளித்து கொண்டிருந்தார். நேற்றைக்கு திடீரென மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை பேசும்போது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒன்று அமைந்ததே இல்லை, எனவே இதுவரைக்கும் அமைந்ததில்லை, இனியும் அமையப்போவதில்லை, திராவிட கட்சிகள் அப்படி ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பை ஒருபோதும் ஏற்படுத்தியதில்லை அப்படின்னு கடந்த காலங்களில் எப்போவெல்லாம் அதற்கான வாய்ப்பு இருந்தது, அது ஏன் அமையலை அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக கடந்த கால முடிவுகளை அடிப்படையாக கொண்ட உதாரணங்களோட தம்பிதுரை விளக்குறார். அவர் காலையில் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்து முடிக்கிறாரு. அப்படி பார்க்க போனால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதை வழிமொழிகிற மாதிரி தான் தம்பிதுரை பேசினார். ஆனால் மாலையில் ஒரு அறிக்கை ஒன்று வருகிறது. அந்த அறிக்கை நேரடியாக எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரில் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் தலைமை கழக அறிவிப்பு அப்படின்னு வருது. அது அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, கூட்டணி தொடர்பாகவோ அல்லது கட்சியினுடைய கொள்கை ரீதியான முடிவுகள் தொடர்பாகவோ யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது, ஊடகங்களுக்கு எந்த விதமான தகவல் பரிமாற்றமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவின் பேரில் தலைமை கழகம் அந்த அறிவிப்பை கொடுக்குது. சரி, இது தம்பிதுரை பேசினாரு, அவர்தான் பேசக்கூடாது அப்படிங்கிற வகையில் வாய்ப்புட்டு போடும் வகையில் இந்த அறிக்கை இருக்கா அப்படின்னு பார்த்தா, இன்று காலை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செங்கல்பட்டுக்கு போறாரு. அங்கே அவரும் கேட்டுக்கொண்டது என்ன அப்படின்னா, கூட்டணி தொடர்பாக தேசிய தலைமை உரிய நேரத்தில் எதுவாக இருந்தாலும் அறிவிக்கும். எப்படி இப்போ கூட்டணி உறுதியானது அறிவிச்சாங்களோ அந்த மாதிரி யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வராங்க, இது கூட்டணி அரசா இல்லை வெறும் கூட்டணியா அப்படிங்கிறதெல்லாம் தேசிய தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும். எனவே அது தொடர்பாக யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை அவரும் வைக்கிறார். ஏன்னா மற்ற தலைவர்கள், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனோ ராஜா போன்றவர்களோ பொதுவெளியில் பேசுகிறாங்க, செய்தியாளர்கள்கிட்ட பேசுகிறாங்க, நேர்காணல்களில் பேசுகிறாங்க. எனவே அவர்களுக்கான அறிவுரையாக நயினார் நாகேந்திரன் இதை சொல்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே தொடர்ந்த நேரத்தில் தான் மாலை நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு வருது. அது பாஜகவினுடைய தமிழக இணை பொறுப்பாளரான சுதாகர் ரெட்டியிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கை. இந்த அறிக்கையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. நம்முடைய நோக்கம் எல்லாம் திமுக அரசை வீழ்த்த வேண்டும். 2026 தேர்தலில் நாம் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். எனவே அதை நோக்கித்தான் நம்மளுடைய கவனமெல்லாம் இருக்கணும். கூட்டணி தொடர்பாகவோ அல்லது மற்ற விஷயங்கள் தொடர்பாகவோ யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னும் ஒன்றையும் அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, மிக குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டினுடைய தலைமை. என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் தமிழ்நாட்டினுடைய தலைமை. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக எதுவாக இருந்தாலும் அவர் தான் அறிவிப்பார். அதே நேரத்தில் தம்பிதுரை பேசினார். இந்த விவகாரம் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக தம்பிதுரை பேசினார். அதையும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிய முறையில் அறிவுறுத்தி இனி யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சுதாகர் ரெட்டி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடுறார். எனவே இனிமேல் இந்த அறிக்கைக்கு பிறகாக இனிமேல் மூத்த தலைவரான சீனியர் லீடர்ஸ் லைக் தம்பிதுரை அப்படின்னு அவர் தெளிவாக குறிப்பிடுறார். 2 இடங்களில் தம்பிதுரையினுடைய பெயரை அவர் குறிப்பிடுறாரு. அப்போ என்ஸ்போர்த் இனிமேல் சீனியர் லீடர்ஸ் லைக் தம்பிதுரை அல்லது ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் உட்பட யாரும் கூட்டணி தொடர்பாக பேச மாட்டார்கள் அப்படிங்கிற உத்தரவாதத்தை சுதாகர் ரெட்டி தன்னுடைய அறிக்கையில் கொடுக்கிறார். ஸோ அப்போ இது கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிறத பாஜகவும் பேசக்கூடாது, அதிமுகவும் பேசக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி தான் பேசுவார் அப்படிங்கிற வகையில் இந்த விவகாரத்தை கொண்டு வந்து சுதாகர் ரெட்டி நிறுத்துறார். நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக தன்னுடைய சொந்த கட்சி தலைவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுறுத்தல் அல்லது ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வேற. அதே நேரத்தில் சுதாகர் ரெட்டி ஒரு டெல்லியின் குரலாக இந்த ஒரு உத்தரவை நேரடியாக பிறப்பிப்பது என்பது வேற. ஸோ இந்த இடத்துல இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவங்க சொல்லக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால திமுக கூட்டணி இதை திசை திருப்பக்கூடிய வகையில், நம்ம கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில், இது கூட்டணி ஆட்சியா, அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய வகையில் தான் பாஜக இந்த நடவடிக்கையில் ஈடுபடுது. ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் இப்படியாக போய் ஒரு கேபினெட்டில் அமைச்சரவையில் இடம் வாங்கி துணை முதலமைச்சர் பொறுப்பு வாங்கி அந்த மாநில கட்சியை எப்படியாக காலி பண்ணாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கான ஒரு முயற்சிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற வகையிலான ஒரு வாதமாக, பிரச்சாரமாக இதை திமுக கூட்டணி கட்சிகளும் முன்னெடுக்கிறார்கள். எனவே அதற்கு நாம ஆட்படக்கூடாது அப்படிங்கிறதும் கூட சுதாகர் ரெட்டி அறிக்கையினுடைய பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அதிமுக தலைவர்களுக்கும் சரி, பாஜக தலைவர்களுக்கும் சரி, கூட்டணி விவகாரத்தில் வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து இந்த கூட்டணியில் இணைய போகிற அல்லது ஏற்கனவே இருந்து கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்யக்கூடிய கட்சிகள் இது தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.